இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இவ்ளோ சீக்கிரத்துல ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன். ஆமாண்டி, ஸ்கூல்ல தான் இருக்கேன். மீனாட்சி வா. நான் அப்புறமா கூப்பிடுறேன். வா வா மீனாட்சி. இவதான் மீனாட்சி. மீனாட்சி, நாங்க சொல்லியிருந்தோம்ல, இவர்தான். பேரு ஆதித்யா. ஹாய். வணக்கம். ஆண்டி, இப்போ நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம்ல? ஐயோ, தாராளமா பேசலாம். நீங்க வாங்க, உள்ள போய் பேசுங்க. வாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்கேயும் போக வேணாம். அப்போ மீனாட்சி, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எனக்கும் அப்படி பேசுறது பிடிக்காது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பேட் ஹேபிட்டும் இல்லை. உங்களை மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? யா, ஷூர், எனிதிங். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன், பெரிய இடத்துல இருக்கிறவரு, உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சிருக்கு? என்ன மாதிரி ஒரு நார்மலான வீட்டை சேர்ந்த பொண்ண ஏன் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்தது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படிதான் இருக்கு. பணம் பணம் கூட தான் சேரும், அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஹோட்டல்ல இருந்தாலும் சரி, அதை தேடி போய் சாப்பிடுவேன். எதுலையுமே எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை, என் மனசுக்கு பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். இதை நான் சும்மா வார்த்தைக்காக சொல்லலைங்க. நான் யூஸ் பண்ற மொபைல், கார், மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்ச பிராண்டை நான் பல வருஷம் ஆன அப்புறம் கூட மாத்தாம யூஸ் பண்றேன். சாதாரண ப்ராடக்ட்ஸ்க்கே நான் லாயலா இருக்கேன்னா எனக்கு வரப்போற ஒய்ஃப்க்கு நான் எவ்வளோ லாயலா இருப்பேன்னு நீங்களே யோசிங்க. சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க இவ்ளோ பொறுப்பா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆனா என்னால எதுக்கும் உடனே டெசிஷன் எடுக்க முடியாது. எனக்கு ஒரு 1 வீக் டைம் வேணும். ஆக்சுவலா இப்பதான் எனக்கு உங்களை இன்னும் பிடிச்சிருக்கு. மேலோட்டமா பார்த்து ஓகே சொல்லாம இது சரியா வருமா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க தானே டைம் கேக்குறீங்க. ஐ லைக் திஸ் குவாலிட்டி. டேக் யூர் ஓன் டைம். உங்க பதில் பாசிட்டிவா இருந்தா என்னை விட லக்கியான பர்சன் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க டைம் எடுத்துக்கோங்க.